இப்போது உங்கள் கைகளில் இருக்கிற கேண்டில்ஸை தயாராக வச்சுக்கோங்க. மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் கேண்டில் பொருத்தி கோவை மாவட்ட முன்னாள் இராணுவத்தினர் விதவை நலச்சங்கத்தின் தலைவர் சிவராஜன் சார் அவர்களிடம் அந்த தீபத்தை பகிர்ந்து கொள்கிற போது நீங்கள் எல்லாம் உங்கள் கைகளில் உள்ள மெழுகுவர்த்தியை தூக்கி பிடிச்சி ஒரு மௌனமாக ஒரு நிமிடம் பின்னாடி வீடியோ வரும். ஒரு நிமிடம் மௌனம். அனைவருக்கும் இராணுவ வணக்கம். முன்னாள் இராணுவத்தினர் சார்பாக நடைபெற உள்ள இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் வந்து எங்களுக்கு ஆதரவு தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக நாங்கள் அமைக்க இருந்தோம் என்று யாரும் நினைக்க வேண்டாம். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னணியில் மிகப்பெரிய நலத்திட்டம் ஒன்று அமைந்திருக்கின்றது. அது என்னவென்றால், பெரும்பாலான முன்னாள் இராணுவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஓரளவு தேவையான அனைத்தையும் பெற்றிருந்தாலும் அதில் குறிப்பிட்ட பகுதியினர், ஓய்வூதியமற்றவர், கணவனை இழந்து வாடும் விதவை சகோதரிகள், இவர்கள் பலர் இன்னலுக்கிடையில் வாழ்ந்து வருகிறார்கள். பொருளாதார நலிவு என்பது அவர்களுக்கு மிக சாதாரண விஷயம். அவர்களால் வாடகை வீட்டில் மட்டுமே குடியிருக்க வேண்டிய சூழல், அந்த வாடகை கூட ஒழுங்காக கொடுக்க முடியாத நிலையில் மிகப்பெரிய அளவில் இந்த ஓய்வூதியம் மற்றும் முன்னாள் இராணுவத்தினரும் விதவை சகோதரியும் வாழ்ந்து வருகின்றனர் என்றால் அது மிக அல்ல. ஸோ அத்தகைய நிலையை நாங்கள் கூர்ந்து நோக்கிய போது இவருக்கு எந்த வகையிலாவது நாங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு மாவட்ட நிர்வாகத்தை அணுகிய போது அவர்கள் நலிவுற்றோர் பிரிவிலிருந்து குறிப்பிட்ட ஒரு 50 வீடுகளை அவர்களுக்காக ஒதுக்கலாம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதற்கு குறைந்தபட்சம் சலுகை வழியாக 40,000 ரூபாய் கட்ட வேண்டும். அந்த பணத்தை எப்படியாவது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலம் பெற்று அவர்களுக்கு உதவியாக இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த முதல் நிகழ்ச்சியை துவங்கியிருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது. பொதுமக்களும் சரி, அரிமா இயக்கத்தை சேர்ந்தவர்களும் சரி, மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு ஆதரவும் நம்பிக்கையும் அளித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த பணிகள் நலத்திட்டத்தை நாங்கள் சிறப்பாக செய்து முடிப்போம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். இதற்கிடையில் சோகமான ஒரு நிகழ்வு 14/2/2019 அன்று வீரர்கள் 40 பேர் கோழைத்தனமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எந்த கொலையுமே நாம் நியாயப்படுத்த முடியாது. அதுவும் வீரர்களை கோழைத்தனமாக மறைந்திருந்து தாக்குவது அல்லது எதிர்பாராத விதமாக தாக்கி அடிப்பது என்பது இன்னொரு வீரனுக்கும் அழகல்ல, இன்னொரு நாட்டுக்கும் அழகல்ல. அத்தகைய செயலை செய்தவர்கள் அனைவரையும் நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு பொதுமக்களுக்கு நாங்கள் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், தயவுசெய்து இது கண்ணீரஞ்சலி என்று கொண்டாட வேண்டாம். வீர வணக்கம் என்று அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி அவர்கள் ஆத்மாவை திருப்தியடை செய்யுங்கள். மேலும் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், இதை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த தியாகத்தை மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில் நாங்கள் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் இவர்களுடைய உடல்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறது என்று பல பேர் கூறும் மொழிப்படி இவர்கள் ஆலவிருட்சமாக வளர்ந்து கிளைகள் பலவற்றை விளைத்து மிகப்பெரிய அளவில் தேசப்பட்டு இந்த மக்களுக்கு உணர்த்தப் போகிறது இந்த நிகழ்ச்சி என்பதோடு நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். அந்த அளவிலே எங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். நாங்கள் இது துக்கமாக நினைக்கவில்லை. வீரர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் வளரப்போகிறார்கள். ஒட்டுமொத்த பாதரும் மிகப்பெரிய அளவில் தேசப்பட்டோடு திளைக்கப் போகிறது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றியமைப்பதற்கு நன்றி கூறி, வாழ்க பாரதம், வளர்க தமிழகம், ஜெய்ஹிந்த் என்ற முழக்கங்களோடு சுற்றி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குழுமியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் முத்துசாமி, லைன் முத்துசாமி, கோவை ஸ்மார்ட் சிட்டி அரிமா சங்கத்தின் சார்பாக பேசுகிறேன். இந்த அற்புதமான நிகழ்வு முன்னாள் இராணுவத்திற்கு உதவி செய்யக்கூடிய சிறப்பான நிகழ்வுகளை இணைந்து நடத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இந்த அற்புதமான நிகழ்வை கோவை அரிமா சங்கங்கள் சார்பாக உதவிகளை பெற்று இங்கு உதவி தேவைப்படுகின்ற 50 பேருக்கும் அந்த 20,000 ரூபாய் பெற்றுத்தந்து அவர்களுக்கு உதவி சென்று சேர்ப்போம் என்று உறுதி கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வந்தே
பாதம் பணிகிறோம் என் உயிரே தாய் மண்ணே. என் இனிய தேசமே என் நாடே தாய் நாடே உன் பாதம் பணிகிறோம் என் உயிரே தாய் மண்ணே. உன் பெருமை நான் பாடவே போதாதிந்த ஜன்மம் என் இனிய பொன்னாடென பெருமை கொள்ளும் நெஞ்சம். என் இனிய தேசமே என் நாடே தாய் நாடே. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையா பூ போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையா பூ போல நீவவா. அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே. புதை மனதில் விழுந்தே புதைந்திடவே இருந்தே குறுநகையை எரிந்து மீட்டாய் என்னை. விண்ணோடும் மண்ணோடும் வாழும் பெரும் ஊஞ்சல் மனதோரம் கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும். மயில் ஒன்றை பார்க்கிறேன் மழையாக ஆடினேன். இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையா பூ போல நீவவா. நான் தூங்கும் போது உன் நெற்றி மீது முத்தங்கள் வைக்கணும். போர்வைகள் போர்த்தி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும். எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும். ஆராரிராரோ